அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்து சத்துணவில் வந்து சாம்பார் ஊற்றுவாங்கல்ல, பீட்ரூட் சாம்பார். அதுதான் வந்து நான் பண்ண போகிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சில நேரம் வந்து லன்ச் பாக்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் வாங்கி சாப்பிடுவேன். ஸோ அப்போ இந்த பீட்ரூட் சாம்பார் வந்து ஊற்றுவாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பீட்ரூட் எடுத்து அதை வந்து மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட வந்து பருப்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் எல்லாமே வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி தேவையான அளவு வந்து அது முங்குற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சாம்பார் வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கெலாம் வந்து ஃபேவரட்டும் கூட. சரி, அந்த சாம்பார் வந்து நான் வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. அதனால் வந்து நம்ம செஞ்சு இட்லி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த தண்ணி பொங்கி வெளியே இருக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு. எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டீங்க லைட்டாக அப்படின்னா தண்ணி வந்து வெளியில் எடுத்து அடிக்காது. சரி, நம்ம இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சாம்பார் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துருச்சுன்ட்டு. நமக்கு வந்து பீட்ரூட் வந்து நல்லா குழஞ்செல்லாம் வந்திருக்காது. ஓரளவுக்கு நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட ஸ்வீட்னஸ் சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, இதை வந்து நம்ம எப்படி தாளிப்பு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். வந்து வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, பெருங்காயத்தூள் வந்து போடணுனாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து சில பேர் வந்து நல்லா பிளாக் கலர் ஆகிற வரைக்கும் வந்து கருக விடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்படி செய்ய மாட்டோம். ஸோ நம்ம இந்தளவுக்கு போடும்போது டேஸ்ட் வந்து அதோட ஸ்வீட்னஸ் சேரும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இட்லி கூட வச்சு சர்வ் பண்ணிடலாம். சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.